ஒருத்தர் மனசு புண்படக்கூடிய அளவிற்கு ஒரு பத்திரிகை எழுவது ஜனநாயக ரீதியில் பத்திரிகை சட்டத்தின்படி தவறு. கற்பனையாக எழுவதற்கும் ஒரு தனிநபர் மீது களங்கம் கற்பிப்பதற்கும் சட்டப்படி தண்டனை உண்டு. கற்பனை கதைகளை எழுதலாம், ஆனால் குறிப்பிட்ட ஒருவரை களங்கப்படுத்துவதைப் போல அட்டைப்படமோ கருத்துக்களையோ தெரிவிப்பது சட்டப்படி தவறு என்பது விகடன் பத்திரிகைக்கு நன்கு தெரியும். ஏற்கனவே அவர்கள் வஞ்சகமான அட்டைப்படங்களை தொடர்ந்து போட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் போராட்டம் நடைபெறுகிற பொழுது ஒரு போர்க் ஸ்பூனில் விவசாயிகளை அவர் கம்பியில் குத்தி சாப்பிட்ற மாதிரி விகடனில் போட்டாங்க. அப்போவே நாங்கள் கண்டனம் தெரிவித்தோம், கடிதங்கள் எழுதினோம். இன்னைக்கு திருப்பி ஒரு யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு அட்டைப்படம். தமிழகத்தில் பல்வேறு குற்றவாளிகளை விலங்கு போட்டு தான் போலீஸ் துறை கூட்டிகிட்டு போகுது கோர்ட்டுக்கு. சிறைச்சாலையிலிருந்து மருத்துவமனைக்கு போனால் கூட கைவிலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிறத பார்த்தா தமிழக முதலமைச்சர் படத்தை நீ கைவிலங்கு போட்டு அட்டைப்படத்தை போடுவியா? யோசிச்சு பாருங்க. சாதாரண குற்றவாளிகளை சும்மா கூட்டு போவாங்க, கிரிமினல் குற்றவாளிகளை கூட்டு போவாங்க. அப்போ கைவிலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கைவிலங்கு போட்டு ஆனந்தம் கடன் அட்டைப்படம் போடுவாங்களா? அதுவும் டிஜிட்டல் அட்டைப்படம், பிரிண்டிங்கில் கூட வரல. பிரிண்டிங்கில் கூட நீங்கள் வெளியிட்டால் பெரிய பிரச்சனையாக நினச்சி நீங்கள் டிஜிட்டலில் போடுறீங்க. ஏலியன்ஸ் அமெரிக்காவில் 2வது விமானம் 3வது விமானம் அமிர்தசரத்துக்கு 8 விமானம் வரப்போகுது. யாரெல்லாம் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அங்கே தண்டனைக்கு உள்ளானவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்களை கைவிலங்கு போட்டு கூட்டு வர்றாங்க. அந்த சட்டப்படி அவங்க சரிங்கிறாங்க. எல்லா நாடுகளுக்கும் அப்படி செய்கிறாங்க. உடனே இங்கே இருக்கிற கேள்வி கேட்குறாங்க, ஏன் சென்னையிலேருந்து டெல்லியிலேருந்து பெங்களூர்லேருந்து நீங்கள் விமானம் அனுப்ப வேண்டியதானே? பிரதமர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு. விமானம் நம்ம அனுப்பலையா? ரஷ்யா உக்ரைன் போருக்கு விமானம் அனுப்பலையா? கொரோனா காலத்தில் விமானம் அனுப்பலையா? எத்தனை நாடுகளில் போர் நடக்கும் போது சரி, பேராபத்து இருந்தாலும் சரி, பாரத பிரதமர் நம்ம இந்தியாவில் ஒருவர் கூட பாதிக்கப்படாமல் விமானங்களை அனுப்பி அவங்க இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வரலையா? ஏன் இதுக்கு அனுப்ப முடியாது? அங்கே இருக்கிற குற்றவாளி ஏலியன்ஸ் சொல்கிறான். இனி பயணிகள் சிவிலியன்ஸ் பயணத்தில் வருவாங்க, அவங்க வழக்கமான விமானத்தில் வருவாங்க. அப்போ இந்த விகடன் பத்திரிகைக்கு எப்படிப்பட்ட தவறானவர்கள், கையிலெல்லாம் போதை ஊசி குத்துன மார்க் இருக்கிற குற்றவாளிகள், அவங்கள வெளியிட விட முடியாது. இராணுவ விமானம் வருது, இராணுவ விமானத்தில் எல்லா ஆயுதங்கள் இருக்கு. அந்த விமானத்துக்கு 105 பேரை ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஃப்ளைட்டாக ஹைஜாக் பண்ணலாம். ஏன்னா அவங்க குற்றவாளிகள் அவங்க கண்டுபிடிக்கப்பட்டு தான் அனுப்புகிறாங்க. அது அவங்க நாடு பாதுகாப்பு, அவங்க விமானத்துடைய பாதுகாப்பு. இதை நீங்கள் என்ன, இதுக்கு பதிலாக ஒரு பிரதமருக்கு நீங்கள் கால் விலங்கு கை விலங்கு போட்டு ஒரு அட்டைப்படம் போட்டால் உங்களுடைய உள்நோக்கத்தை நாங்கள் சந்தேகிக்க வேண்டியது இருக்கிறது. நீங்கள் திராவிட மாடலை திருப்திப்படுத்துவதற்காக அப்படி அட்டைப்படம் போடுகிறீர்களா? இதற்கு என்ன காரணம்? உலக தலைவனாக அவர் உட்கார சேர ட்ரம்ப் ஒதுக்கி போட்டு சரி பண்ணி உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இருவரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி சிரிச்சு அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பை, இந்த மாதிரி ஒரு உலக தலைவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு மரியாதை மகத்துவமிக்க வரவேற்பு கொடுக்குற தலைவருக்கு நீங்கள் செயின் போட்டு அட்டைப்படம் போடுறது மிகுந்த உள்நோக்கம். உங்கள் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். தமிழ்நாடு மட்டுமல்ல, டெல்லியில் இருக்கட்டும், மும்பையில் இருக்கட்டும், கல்கத்தாவில் இருக்கட்டும், எல்லா பகுதியிலையும் விகடன் பத்திரிகை மேலே நாங்கள் குற்றச்சாட்டு வச்சு அங்கே இருக்கிற தலைவர்கள் கொந்தளிக்கிறாங்க. இந்த அட்டைப்படத்தை பார்த்துட்டு எப்படி இதை அனுமதிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்கெல்லாம் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. எல்லாத்துக்கும் விகடன் பதில் கொடுக்க போகுது. இது ரொம்ப அவதூறு. எந்த பத்திரிகைக்கும் இந்த மோசமான நிலை வரக்கூடாது. இப்படிப்பட்டு ஒரு அட்டைப்படம் போட்டு தான் இன்னும் அடுத்த மாதம் பல நிகழ்ச்சிகளுக்கு பிரதமர் தமிழ்நாடு வரப்போகிறாரு, பல திட்டங்களை தொடங்கி வைக்க போகிறாரு. உலக தலைவர்கள்லாம் அவரை போட்டுறாங்க, பாராட்டுறாங்க. உங்களுக்கு என்ன வேதனை? ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடனே பிரதமரை கூப்பிட்டு அவர் உட்கார வச்சு பேசுகிறாரு. அவர் பதவி ஏற்கும் போது பக்கத்தில் ஜோ பைடன் இருக்காரு, அடுத்த பக்கத்தில் ஜெய்சங்கர் உட்கார்ந்துருக்காரு. இந்தியாவுக்கு இவ்வளவு மரியாதை அமெரிக்கா கொடுக்கிறதா என்று யாருடைய காழ்ப்புணர்ச்சி தூண்டுதல் விகடன் போடுறீங்களா? எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு? ஒரு தலைவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று எந்த சட்டத்தில் இருக்கு? சட்டத்துக்கு தவறு விளைவித்திருக்க நீங்க. உங்க கண்ணிய பத்திரிகை ஜனநாயகத்துக்கு கண்ணியத்தை குறைவு ஏற்படுத்தியிருக்கீங்க. மிரட்டி ஒரு செய்தி அனுப்பணும்,
எனக்கு அனுப்பி ஓகே பண்ணாதான் நீ பிரிண்ட் பண்ணணும். அப்படி எமர்ஜென்சியில் வாழ்ந்த பத்திரிக்கை நீங்கள். ஒரு நாள் சென்சார் ஆகாம உங்கள் பத்திரிக்கை வெளியில் வந்திருக்கா? அப்படிப்பட்ட விகடன் பத்திரிகை இன்னைக்கு செய்தது தமிழகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான பாஜக தொண்டர்களுக்கு மனதில் வேதனை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வேதனையின் வெளிப்பாடு மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய பத்திரிகை துறையை கவனிக்கக்கூடிய டாக்டர் எல் முருகன் அமைச்சர் அவர்களுக்கும் பிரஸ் கவுன்சிலுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். இது மேல் நடவடிக்கை கேட்போம். எங்களுடைய வழக்கறிஞர்களை வைத்து நீதிமன்றங்களை வழக்கு தொடருவோம். இதை அப்படியே விட்டுற மாட்டோம். ஏன்னா இதில் உள்நோக்கம் இருக்கு. அவங்க கற்பனையில் வேற ஒரு படத்தை வச்சு போட்டிருந்தா கூட பரவாயில்ல. பிரதமர் படத்தை வச்சு போட்டது மாபெரும் முட்டாள்தனம், குற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு அந்த பத்திரிகைக்கு இருக்கிறது. விகடன் பத்திரிகை நாங்கள் இன்னைக்கு நினைக்கலாம் எல்லா ஊர்லேயும் விகடன் பத்திரிகை வாங்கி கொளுத்துங்கன்னு சொல்லலாம். ஒரு செகண்ட் ஆயிராது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். கராத்தரனை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு திருப்பதி நாராயண திருப்பதி கூப்பிட்டு இப்படி செய்யுங்க, சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்வோம். தமிழகம் முழுவதும் பத்திரிக்கை வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? போலீஸ் வந்து பருகுவாங்க. அவ்வளோதானே பண்ணுவாங்க. நம்ம ஊரில் கொழும்பாவி அரிச்சாலே பருகிட்டு வெளியே ஓடியான்னு சொல்லிட்டு இருக்க ஊரில் ஒரு பத்திரிக்கை அறிக்கையில் என்ன வந்துட போகுது? உங்கள் செல்வாக்கு சரிந்து விட்டது. பழைய கால விகடன் இல்லை. என்னடா பண்ணுறது? செல்வாக்கை உயர்த்துறதுக்கு இப்படிலாம் அட்டப்பட போடுன்னு நடிக்கிறீங்க. மிக மிக தவறு, வருந்தத்தக்கது. இந்த நேரத்தில் எங்கள் மாவட்ட தலைவர் அனைவருக்கும் இந்த தகவலை சொன்ன உடனே பத்திரிகையாளர் சந்திப்பு என்றாலும் கூட எல்லோருமே வந்து வாங்க போவோம் விகடன் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லி முற்றுகை போராட்டத்துக்கு தயாராகி வந்தாங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஜனநாயக முறைப்படி செய்வோம். அவங்க சட்டத்தை மீற மாதிரி நம்ம சட்டத்தை மீற வேண்டாம் என்று சொல்லி எங்கள் தலைவர்கள் எங்கள் கொடுத்த வழிகாட்டுதலின்படி பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறோம். இதை விகடனை எச்சரிக்கிறோம், கண்டிக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.